வணக்கம். டெட் 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்விலே தாள் 2 அதில் கணக்கு வினாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 10 வினாக்கள் பார்த்து விட்டோம். இப்போது 11வது வினா. x² - px + q = 0. இதனுடைய மூலங்கள் ஆல்ஃபா, பீட்டா எனில் α² + β² ஆல்ஃபா இதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதனுடைய ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இதனுடைய கூடுதல் மதிப்பு என்ன, இதனுடைய பெருக்கல் பலன் மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும், பொதுவான ஒரு இருபடி சமன்பாடுனா அதை ax² + bx + c = 0 அப்படின்னு எழுதுவோம். இதனுடைய மூலங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டால் மூலங்களின் கூடுதல், இந்த ரூட்ஸோட சம் அடிஷன், அதனுடைய வேல்யூ என்னென்னா ஆல்ஃபா + பீட்டா = -b/a, ஆல்ஃபா பீட்டா c/a. இந்த abcன்றதெல்லாம் என்னன்னா, a அப்படின்னு சொல்கிறது x²னுடைய கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². bன்றது என்ன, எக்ஸின் கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. cன்றது மாறிலி, கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ மூலங்களினுடைய கூடுதல் அடிஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் போட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². அதே போல் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் மூலங்களின் பெருக்கல் பலன் வேணும்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அப்படின்னு எடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, x² - px + q = 0. இங்கே ஏவோட மதிப்பு, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². x²க்கு முன்னாடி என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். x²னா ஒரு x². அப்போ ஏவோட மதிப்பு 1. பியோட மதிப்புனா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கெழு என்னென்னா -p. இந்த இது குறியீடை விட்டுறக்கூடாது, -p. அதே போல் கான்ஸ்டன்ட் டேர்ம் c என்னன்னா q. ஸோ ஏ என்ன, பி என்ன, சி என்ன, மூணும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூலங்களினுடைய கூடுதல் ஆல்ஃபா + பீட்டா = -b/a. பாருங்கள், மைனஸ் போட்டேன், பியோட மதிப்பு -p. இந்த மைனஸு ஃபார்முலாவில் வர மைனஸு, இந்த மைனஸு பியினுடைய மதிப்பில் வர மைனஸ். ஸோ -p பை ஏவோட வேல்யூ தான் 1. ஸோ -மைனஸ்னால் பக்கம் பக்கம் வந்தால் பெருக்கிக்கணும், 2 குறி. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ p/1, ஆன்சர் p. அதே போல் மூலங்களினுடைய பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா = c/a. c தான் என்ன, q, கான்ஸ்டன்ட் டேர்ம் q பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்ன, ஏவோட மதிப்பு என்ன, 1. ஸோ q/1 = q. அப்போ மூலங்களை கூட்டினா என்ன கிடைக்கும், மூலங்களை பெருக்குனா என்ன கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், α² பீட்டா ப்ளஸ் β² ஆல்ஃபா இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். பகுதி 2 வெவ்வேறையாக இருக்கா, மிசிமாக கண்டுபிடிக்கணுமா, ரெண்டையும் பெருக்க வேண்டியது தான். ஆல்ஃபா பீட்டா, இங்கே பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது. அப்போ இதை நான் ஆல்ஃபாவால் பெருக்கியிருக்கேன். கீழே இருக்கிற பகுதியை பெருக்குனா மேலே இருக்கிற தொகுதியையும் பெருக்கணும். ஸோ ஏற்கனவே α² இருக்குது, அதை ஆல்ஃபாவால் பெருக்குனா α³ ப்ளஸ் இங்கே பாருங்கள் பகுதி பீட்டா இருக்குது. அப்போ டினாமினேட்டர் இப்போ காமன் டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டா ஆயிடுச்சு. அப்போ இதை எதால் மல்டிப்ளை பண்ணோம், பீட்டாவால். அப்போ கீழே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் பீட்டாவால் பண்ணணும். ஸோ β² ஏற்கனவே இருக்குது, அதை பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணால் β³. அப்போ என்ன கிடைக்குதுன்னா α³ ப்ளஸ் β³. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா a³ + b³ = a + b the whole cube minus 3ab × a + b. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னா a + b whole cube = a³ + 3a² b + 3ab²
ப்ளஸ் பி க்யூப்னு இருக்குது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நான் என்ன செய்வேன், ஏ க்யூபையும் பி க்யூபையும் ஒரே இடத்துல எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இது ரெண்டுத்துலேருந்து ஒரு 3ab வெளியில் எடுக்குவேன். அப்போ 3ab வெளியே எடுத்தால் இங்கே என்ன மிச்சம் நிற்கும், 3 வந்தாச்சு, ஏ ஸ்கொயரில் ஏ வந்தாச்சு, பிக்கு பி வந்தால் ஒரு ஏ நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்தாச்சு, ஏ வந்தாச்சு, பி ஸ்கொயரில் ஒரு பி வந்துச்சுட்டா இது எதுக்கு ஈக்குவல்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூபுக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மட்டும் வேணும்னா இந்த டேர்ம் முழுக்க இந்த பக்கம் போகும். ஸோ ப்ளஸ்ஸில் இந்த டேர்ம் இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ இங்கே கொண்டாந்து நம்ம அதை பிரதியிட்டோம்னா ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபாவுக்கு, பிக்கு பதிலாக பீட்டாவுக்கு, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபுக்கு பதிலாக ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப்னு இருக்குது. அப்போ நம்ம இதை இந்த அடிப்படையில் மாற்றி எழுதினோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் க்யூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது ஆல்ஃபா பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கூட்டினா தான் என்ன வரணும் பி. ஸோ பி க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பெருக்குனா தான் என்ன வரும் க்யூ இன்ட்டு கூட்டினா தான் என்ன வரும் பி பை பெருக்குனா வரக்கூடிய மதிப்பு க்யூ தட் இஸ் ஈக்குவல் டு பி க்யூப் மைனஸ் 3p க்யூப் பை க்யூ. இதுதான் நமக்கு வரக்கூடிய ஆன்சர். பாருங்க, டி ஆன்சரில் இருக்கா, பி க்யூப் மைனஸ் 3p க்யூப் பை க்யூ. சரி, அடுத்த கணக்கு. 20 எண்களின் கூட்டு சராசரி 12.5 என கணக்கிடப்பட்டது. பின்னர் அந்த எண்களில் ஒன்று 15 என்பதற்கு பதிலாக -15 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் சரியான சராசரி என்ன? 20 நம்பர்களுக்கு 20 அப்சர்வேஷன்ஸு, அதை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி அதை 20ஆல் டிவைட் பண்ணுறாங்க. நமக்கு அரித்மெட்டிக் மீன் 12.5 கிடைக்குது. அப்போ இந்த சராசரி இது உறுப்பினுடைய எண்ணிக்கை இதுன்னா மொத்தம் கூடுதல் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா உறுப்பின் எண்ணிக்கையும் சராசரியையும் பெருக்குனா நமக்கு மொத்த கூடுதல் கிடைக்கும். இப்போ என்ன ஆயிருக்கு, 15ன்னு ஒரு நம்பரை எடுத்துக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, -15 எடுத்துட்டாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும், சரியான சராசரியை கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் கூடுதல் எவ்வளவுன்னு பார்த்து அந்த மொத்த கூடுதலிருந்து தவறாக கூட்டிய மதிப்பெண்ணை கழிச்சிடணும். சரியாக கூட்ட வேண்டிய மதிப்பெண்ணை சேர்த்துக்கணும். மொத்தம் கூடுதல் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி அதிலிருந்து தப்பை நீக்கிட்டு சரியை சேர்த்திக்கிட்டோம்னா சரியான கூடுதல் கிடைக்கும். அந்த சரியான கூடுதலை உறுப்புகளினுடைய எண்ணிக்கையால் டிவைட் பண்ணோம்னா சரியான சராசரி கிடைக்கும். அப்போ முதல்ல மொத்தம் கூடுதல் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா உறுப்பினுடைய எண்ணிக்கை 20 பெருக்கல் சராசரி 12.5. உறுப்பினுடைய எண்ணிக்கையை சராசரியால் பெருக்குனா கூடுதல் கிடைச்சது. பெருக்க வேண்டியது தான். 12.5 2ஆல் பெருக்கணும்னா 2 12.5 25 பெருக்கல் 10 சமம் 250. அப்போ கூடுதல் 250. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, கூடுதல் 250ன்னு எடுத்துக்கிட்டு உறுப்பினுடைய எண்ணிக்கை 20ன்னு எடுத்துக்கிட்டு சராசரி கண்டுபிடிச்சாங்க. மொத்த வகுத்தல் எண்ணிக்கைன்னு போட்டு நமக்கு சராசரி 12.5ன்னு கிடைச்சது. இப்போ சரியான கூடுதல் வேணும்னா என்ன செய்யணும், ஏற்கனவே இருக்கிற கூடுதல் அதிலிருந்து தவறை கழிக்க வேண்டும். கழித்தல், எது தப்பாக கூட்டினமோ அதை கழிக்கணும். அதுக்கடுத்து எதை சரியாக கூட்ட வேணுமோ அதை சேர்த்திக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். தவறான கூடுதலிருந்து தவறாக கூட்டப்பட்டதை கழிக்கணும், சரியாக கூட்டப்பட வேண்டியதை சேர்த்தணும். நாம் 15ன்னு சேர்த்ததுக்கு பதிலாக -15ன்னு சேர்த்தணும்.
அப்போ -15ன்னு போட்டது தான் தப்பு. அந்த விடையை கழிச்சுக்கணும். சரியாக கூட்ட வேண்டிய மதிப்பெண் என்ன? 15. அதை கூட்டிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 250 மைனஸ் ஆஃப் மைனஸ். அப்போ இது என்ன ஆயிரும்? +15. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, +15. இப்போ 15 15 30, 250 30 280. இதுதான் சரியான கூடுதல். அப்போ சரியான சராசரி வேணும்னா சரியான கூடுதல் பை எண்ணிக்கை. 0க்கு 0 அடித்தாச்சு, 28 2ஆல் வகுத்தோம்னா 14. அப்போ சரியான சராசரி எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நமக்கு விடை பி ஆன்சர் 14. அடுத்த கணக்கு. x சமம் 2√6 + 5 எனில் x + 1/x மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க. இது x. நம்ம இங்கே என்ன பண்ணணும்? x-ஐயும் 1/x-ஐயும் கூட்டணும். இந்த மாதிரி ஒரே ஒரு உறுப்பு மட்டும் வந்தால் நம்ம முதல்ல 1/x-ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிக்கணும். தலைகீழினா 1/கீழ் இந்த மதிப்பு போட்டோம்னா தலைகீழ். அதன் பிறகு இதை ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம். போடலாம். x சமம் 2√6 + 5. இந்த மாதிரி கணக்கு வரும்போதெல்லாம் இந்த இடத்துல ஒரு விகிதமுறா மூலமாக இருக்குது, இங்கே தனியாக எண் மட்டும் இருக்குது. அப்போ இதை முன்னாடி வச்சுக்கணும், இந்த விகிதமுறா மூலமாக வரதை பின்னாடி எடுத்துக்கணும். எப்பயுமே அந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போ இது என்ன கிடைக்கிது? 5 + 2√6ன்னு மாறிக்குது. நமக்கு கணக்கு போட வசதியாக அப்போ தான் இருக்கும். சரி, அப்போ 1/x-னா என்ன? இதை தலைகீழி 1/5 + 2√6. கீழே பார்த்தீங்கன்னா விகிதமுறா மூலம் பகுதியில், எப்பயுமே பகுதியில் விகிதமுறா மூலம் வரக்கூடாது, தொகுதிக்கு வந்துடலாம். அப்போ இந்த பகுதியில் இருக்கிற விகிதமுறா மூலத்தை நீக்கணும்னா இதனுடைய துணையிய விகிதமுறா மூலம் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். காஞ்சுகேட்னா ஒன்றும் இல்லை, இந்த விகிதமுறா மூலம் இங்கே பின்னாடி வருது இல்லையா, அது ப்ளஸில் இருந்தால் மைனஸ் போட்டு, மைனஸில் இருந்தால் ப்ளஸ் போட்டு மேலைங்களையும் பெருக்க வேண்டியது தான். ஒரு பின்னத்தினுடைய பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கினாலோ வகுத்தாலோ மதிப்பு மாறாது. அப்போ நான் மேலைங்களையும் எதால் பெருக்கணும்? 5 - 2√6 5 - 2√6ஆல் பெருக்கணும். அதாவது காஞ்சுகேட்டால் பெருக்கணும். இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும். ஏன் சார் அப்படி பெருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏற்கனவே. என்ன ஃபார்முலான்னா a + b பெருக்கல் a - b. பின்னத்தை பெருக்கணும்னா பகுதி ரெண்டையும் பகுதியாக போடணும் இல்லையா? அப்போ இது என்ன வடிவத்துக்கு வந்துடும்? a + b பெருக்கல் a - b. அப்போ என்ன எழுதுவோம்? a² - b². a + b × a - bனா a² - b². மேலே இந்த 1ஆல் இதை பெருக்கணும்னா 1 பெருக்கல் 5 - √6 5 - 2√6 முடிஞ்சு போச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 5 - 2√6 பை இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் 25 மைனஸ், இப்போ பாருங்கள் இது ப்ராக்கெட் ஃபுல்லாக ஹோல் ப்ராக்கெட் போட்டு மேலே 2 இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் உண்டு, √6க்கும் உண்டு. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 2 4 பெருக்கல் இந்த √6 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நம்பர் மட்டும் நிற்கும். ஸோ 4 பெருக்கல் 6 இது ரூட். தட் இஸ் ஈக்குவல் டு 5 - 2√6 பை 25 - 4 24. அப்போ 1/x இஸ் ஈக்குவல் டு 5 - 2√6 பை 1. அப்போ 5 - 2√6 1ஆல் வகுத்தாலும் அதே தானே கிடைக்க போகுது. இப்போ நாம் என்ன செய்யணும்? எக்ஸு கூட்டல் 1/x தட் இஸ் ஈக்குவல் டு 5 + 2√6 அதோட ப்ளஸ் 5 - 2√6 கூட்ட வேண்டியது தான். இந்த +√6ம் 2√6ம் -2√6ம் கேன்சல் ஆகிடும். அப்போ 5 + 5ன்னு நிற்கிது. அப்போ விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கா? ஏ ஆன்சர் 10.
அடுத்த கணக்கு பாருங்கள். வகுத்தல் கணக்கு 1 வகுபடும் எண் 1261 மற்றும் வகுக்கும் எண்ணானது ஈவில் பாதியாக உள்ளது. மீதி 11 எனில் வகுக்கும் எண்ணை கண்டுபிடின்றாங்க. டிவிடெண்ட் 1261. டிவைசர் இஸ் ஆஃப் த கோஷன்ட். ரிமைண்டர் 11. அப்போ இந்த கான்செப்ட் நமக்கு புரியணும். சரி, முதல்ல இந்த வகுபடும் எண் வகுக்கும் எண்ணுன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வகுத்தலினுடைய அடிப்படையே வகுபடும் எண் சமம் வகுக்கும் எண்ணையும் ஈவையும் பெருக்கணும், மீதியை வச்சு கூட்டணும். அப்போ நமக்கு வகுபடும் எண் கிடைச்சிடும், டிவிடெண்ட் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு 14ன்னு ஒரு எண் இருக்குது. இதை 3ஆல் வகுக்கிறேன். 14ல் எத்தனை 3 இருக்கும்? 4 3 12. மீதி எவ்வளவு? 2. அப்போ இந்த வகுபடும் எண் 14 என்பது வகுக்கும் எண் 3 பெருக்கல் ஈவு 4 கூட்டல் மீதி 2. பாருங்கள், 3 12, 12 2 14, அந்த எண் வந்துடும். அப்போ வகுபடும் எண் என்பது இதுதான் அதற்கான விதி. வகுக்கும் எண்ணையும் ஈவையும் பெருக்கணும், மீதியை வச்சு கூட்டணும். நம்மக்கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க? வகுபடும் எண் 1261ன்னு கொடுத்துட்டாங்க. சமம் வகுக்கும் எண் என்னன்னு தெரியாது, ஆனால் அது ஈவில் பாதியாம். ஈவில் பாதி. அப்போ ஈவு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈவை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா வகுக்கும் எண் என்ன ஆயிரும்? x/2ன்னு ஆயிருமா? இதில் பாதி தானே, ஈவில் பாதி. அப்போ நான் ஈவு எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். அப்போ வகுக்கும் என்னென்ன ஆயிடுச்சு? ஈவில் பாதி x/2 கூட்டல் மீதி தான் 11ன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 1261. இந்த +11 இந்த பக்கம் வந்தால் -11. இங்கே x/2ஐயும் எக்ஸையும் பெருக்குனா மேலே எக்ஸையும் பெருக்குனா x²/2. தட் இம்ப்ளைஸ் x²/2 சமம் 1261ல் 11 போயிடுச்சுன்னா 1250. அப்போ x² சமம் 1250. இங்கே கீழே இருக்கிறது 2 இங்கே மேலே போனால் பெருக்கல் 2000. 2500. 2500 என்ன எழுதலாம்? 50 பெருக்கல் 50ன்னு எழுதலாம். 50 பெருக்கல் 50 2500. அப்போ x² மதிப்பு 50². அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? x² சமம் 50². அப்போ நமக்கு என்ன தெரியுது? x சமம் 50. எதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம்? ஈவை தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். அப்போ வகுக்கும் எண் வேணும்னா x/2 50/2. அப்போ என்னது? வகுக்கும் எண் 25. பாருங்க, ஆன்சர் பி ஆன்சர். அடுத்த வினா. ax⁴ + bx³ + cx² + dx + e இதனுடைய ஒரு காரணி x+1ன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் கீழ்கண்ட 4ல் எது மெய்யானது, எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு காரணியினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். 15வது கணக்கு முதல்ல என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? ax⁴ + bx³ + cx² + dx + e = 0. 2 செய்தி ஞாபகம் வச்சுக்கணும். x-1 காரணி, x-1 ஒரு காரணியாக இருந்தால் அதுக்கான கண்டிஷன் என்ன, கட்டுப்பாடு என்னன்னா, அனைத்து கெழுக்களின் கூடுதலும் 0ஆக இருக்க வேண்டும். அனைத்து கெழுக்களையும் கூட்டினா எதெல்லாம் அனைத்து கெழு? x⁴ கெழு a, x³ கெழு b, x² கெழு c, x கெழு d, கான்ஸ்டன்ட் டேர்ம் e எல்லாத்தையும் கூட்டினா 0ன்னு வரணும். இது இதற்கான கட்டுப்பாடு. x-1 காரணியாக இருக்க கட்டுப்பாடு. x+1 காரணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஃபேக்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கட்டுப்பாடுன்னா, ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய
உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதலும் இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதலும் சமமாக இருக்கும். அதுதான் எக்ஸு ப்ளஸ் 1 காரணியாக வந்தால் கட்டுப்பாடு. அதாவது இங்கே அடுக்கில் 4ன்னு வெட்டப்படம் வந்திருக்கா, இது. அப்புறம் எக்ஸு ஸ்கொயர் வெட்டப்படம் வந்திருக்கா, இது. அப்புறம் எக்ஸின் அடுக்கு 0, அதுதான் கான்ஸ்டன்ட் டேர்ம், இது. இதனுடைய கூடுதல் என்னது? a + c + e சமம் ஒற்றைப்படை கெழுக்களின் கூடுதல். எது ஒற்றைப்படை? x³ வந்திருக்குல்ல, அதனுடைய கெழு b. x வந்திருக்குல்ல, அதனுடைய கெழு d. அப்போ இந்த a + c + e மதிப்பும் b + d மதிப்பும் சமமாக இருக்கும். இது காரணியினுடைய பண்புகள் இருக்கக்கூடியது. அதனால் x - 1 காரணினா அனைத்து உறுப்புகளின் கெழுக்களையும் கூட்டினா 0 வரும். x + 1 காரணின்னு சொன்னால் ஒற்றைப்படை கெழுக்களின் கூடுதல் அது எதுக்கு சமமாக இருக்குன்னா இரட்டைப்படை கெழுக்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இந்த கணக்கில் x - 1 x + 1 காரணின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பாருங்கள், இதெல்லாம் இரட்டைப்படை கெழுக்களின் கூடுதல் a + c + e. இது ஒற்றைப்படை கெழுக்களின் கூடுதல் b + d. அப்போ இதுதான் சமம். c விட வரணும் அப்படின்னு சொன்னால் எது வந்திருக்கணும்? x - 1 ஒரு காரணின்னு வந்திருக்கணும். அப்போ தான் c விட ரைட். இப்போ கணக்கில் வந்து x + 1ன்னா a விட தான் கரெக்ட். அடுத்த கணக்கு 3/4, 1/2, 2/3, 1/6, 7/12. இதனுடைய இடைநிலை என்னன்னு கேட்குறாங்க. இடைநிலை. சரி, இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா கொடுக்கப்பட்ட தொடரை முதல்ல ஏறு வரிசையில் எழுதணும், சின்னதில் வந்து பெருசு. அடுத்தது அந்த உறுப்புகளிலேயே மொத்த உறுப்புகளில் நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 உறுப்பு இருக்குது. அப்போ இந்த 5 உறுப்பில் நடுவில் எந்த உறுப்பு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே நம்ம அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். n + 1/2 உறுப்பு இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா அப்போ 5 + 1/2ன்னா 6/2. அப்போ 3வது உறுப்பு. அப்போ முதல்ல இதை ஏறு வரிசையில் எழுதணும். இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன? பின்னத்தில் இருக்குது. பின்னத்தினுடைய பகுதியும் வெவ்வேறையாக இருக்குது. அப்போ இதை பகுதியெல்லாம் ஒரே மாதிரி மாற்றி ஏறு வரிசையில் எழுதி அப்புறம் அதில் 3வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பகுதி பாருங்கள், 4 2 3 6 12 எல்லாம் வெவ்வேறையாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மீசிமா எடுத்தோம்னா என்ன வந்துடும்? இந்த 2 4க்குள்ளே அடங்கிடும், இந்த 4 12க்குள்ளே அடங்கிடும், 3 6க்குள்ளே அடங்கும், 6ம் 12க்குள்ளே அடங்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக மீசிமா என்பது 12. 4 பகுதி 12ன்னு ஆக்கணும். அப்போ சமான பின்னம் பண்ண வேண்டியது தான். 4 3ஆல் பெருக்க வேண்டியது தான். அப்போ கீழே இருக்கிறத 3ஆல் பெருக்கணும், மேலே இருக்கிறதையும் 3ஆல் பெருக்கணும், 9. இந்த 2 12 ஆகணும்னா 6ஆல் பெருக்கணும், மேலே இருக்கிறத 1 6 6. 3 12 ஆகணும்னா 4ஆல் பெருக்கணும், அப்போ மேலே இருக்கிறத 2 4ஆல் பெருக்கினா 8. 6 12 ஆகணும்னா 2ஆல் பெருக்கணும், மேலே 1 2ஆல் பெருக்கினா 2. இங்கே 12க்கு 7 அப்படியே போட்டாச்சு. இப்போ நாம் ஏறு வரிசையில் எழுதணும். இருக்கிறதுலையே சின்னதில் வந்து இருக்கிறதுலையே பெருசு. 2/12, 6/12, 7/12, 8/12, 9/12. அப்போ n சமம் 5. 5 உறுப்புகள் இருக்குது. அப்போ இடைநிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா n + 1/2 ஆவது உறுப்பு. That is equal to 5 + 1/2, 6/2, 3வது உறுப்பு. இந்த தொடரில் 3வது உறுப்பு என்ன? 7/12. அடுத்த வினா பாருங்கள். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 14,580. ஒவ்வொரு ஆண்டும் தொலைக்காட்சியின் பெட்டி மதிப்பு 10% தேய்மானத்திற்காக குறைத்து மதிப்பிடப்படுகிறது எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அத்தொலைக்காட்சி பெட்டியின் மதிப்பு யாது? ஒரு பொருளை வாங்கினோம்னா ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டு போகும். இந்த தொலைக்காட்சி பெட்டியினுடைய மதிப்பு எவ்வளவு குறையுது? ஒவ்வொரு ஆண்டும் 10% தேய்மானம் ஆகிறது. இன்னைக்கு விலை வந்து 14,580. அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்பு
வாங்கினப்ப அந்த தொலைக்காட்சி பெட்டியினுடைய மதிப்பு என்னவாக இருந்திருக்கும். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். தற்போதைய கூடுதல் மதிப்பு A சமம் பின்னா பிரின்சிபல் அமௌண்ட், அதனுடைய ஆரம்ப விலை, அதனை வாங்கினப்ப இருந்த விலை, இன்ட்டு 1 - R/100. ஆர்னா அந்த தேய்மான வீதம், ஹோல் டு தி பவர் n. என்னன்னா கால அளவு எத்தனை ஆண்டுகள். இதுதான் ஃபார்முலா. அதனுடைய தற்போதைய மதிப்பு வேண்டும்னா அதனுடைய அடக்க விலை 1 - வட்டி வீதம் மேலே ஆண்டுகளின் எண்ணிக்கை. குறையுதுன்னு சொன்னால் இங்கே மைனஸ் வரும், கூடுதுன்னு சொன்னால் இங்கே ப்ளஸ் வரும். இப்போ நமக்கு என்னென்ன மதிப்பு தெரியுமோ அதையெல்லாம் போடலாம். இன்னைக்கு நிலைமைக்கு அதனுடைய விலை 14,580 சமம். அசல் பி வாங்கின விலை 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது, அது அப்படியே பின்னு வச்சுக்கலாம். 1 - எவ்வளவு தேய்மானம்? 10%. அப்போ 10/100 எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அப்போ தெரிந்த மதிப்பையெல்லாம் போட வேண்டியதுதான். அப்போ 14,580 சமம் பி இன்ட்டு 1 - 10/100. அப்போ மீசிமா எடுத்தோம்னா 100, இங்கே பகுதி 1க்கு தான் அர்த்தம். அப்போ இதை 1 100ஆல் பெருக்கணும், மேலேயும் 100ஆல் பெருக்குனா 100 - 10 எவ்வளவாகுது? 90 ஹோல் டு தி பவர் 3. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு அடிச்சிடலாம். அப்போ பி மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் இந்த பக்கம் வரும். 14,580 இங்கே என்ன இருக்குது? 9/10 அதனுடைய அடுக்கு 3ன்னு இருக்கு இல்லையா? அப்போ சமக்குறியை தாண்டி இங்கே வரும்போது 10/9 பெருக்கல் 10/9 பெருக்கல் 10/9. ஏன்னா கியூப் இருக்குல்ல, 9/10 தான். சமக்குறியை தாண்டி இங்கே வரும்போது பகுதி தொகுதிக்கு போகும், தொகுதி பகுதிக்கு போகும். தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போது அதனுடைய விலை பி. இப்போ உட்காந்து நிதானமாக அடிக்க வேண்டியது தான். இந்த 9க்கு இதை அப்படியே அடித்தோம்னா 9 9, மீதி 5 54, 6 9 54, மீதி 1 18, 2 9 18 0. அடுத்தது இந்த 9க்கு இதை அடித்தோம்னா 16ல் 4 9 9, மீதி 7 72, 8 9 72 0. இந்த 9க்கு இதை அடித்தோம்னா 20. அப்போ என்ன கிடைக்கிது? 20 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 எவ்வளவு? 1000 சமம் பி. அப்போ அதனுடைய அன்றைய மதிப்பு பி எவ்வளவுனா 20 பெருக்கல் 1000, 20,000 ரூபாய் அதனுடைய மதிப்பு. அடுத்த கணக்கு, இரு வடிவொத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் √3:2. அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. வடிவொத்த முக்கோணமாக இருந்தால் சுற்றளவுகளின் விகிதம் பக்கங்களின் விகிதத்துக்கு அப்படியே சமம். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. வடிவொத்த முக்கோணமாக இருந்தால் சுற்றளவின் விகிதம் பக்கங்களின் விகிதத்துக்கு அப்படியே சமம். பரப்பளவுகளின் விகிதம்னா ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்துக்கு சமம். பரப்பளவுன்னு வந்தால் பக்கத்தை என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பக்கங்களின் விகிதம் √3:2 கொடுத்துருக்காங்களா? அப்போ பரப்பளவுகளின் விகிதம்னா √3² 2². தட் இஸ் ஈக்குவல் டு √3² பண்ணால் 3, 2² பண்ணால் 4. அப்போ விடை என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 3:4. சரி, அடுத்தது பாடத்திட்ட வடிவமைப்பில் ஹெர்பால்ஷியன் அணுகுமுறையானது பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. எத்தனை படிகள்? 6 படிகள் இருக்குது. இந்த 6 படிகளில் எது மிக சரியான வரிசை? பயன்பாடு, தொடர்புபடுத்துதல், பொதுமயமாக்குதல், தயார்படுத்துதல், விளக்குதல், மீள்பார்வை. இந்த வரிசையில் எது மிக சரியான வரிசை அப்படின்னு கேட்குறாங்க.
அந்த ஹெல்பார்ஷியன் ஸ்டெப்பில் வந்து 6 ஸ்டெப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் இதை வந்து நம்ம சரியாக எழுதலாம். சரி, எனக்கு தெரியல, விடையில் போயிட்டு விடையை பார்த்து நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த தயார்படுத்துதல், ப்ரிப்பரேஷன் தான் முதல்ல வரணும். இதுதானே முதல்ல வரணும், இதுதானே தயார்படுத்துதல். சரி, அது என்னவா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. அப்போ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் படிநிலையாக இந்த 4ன்னு எங்கே வருதுன்னு பார்க்கணும். இந்த கேள்வியே எனக்கு தெரியல, இது புது கேள்வி, இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல, செய்யலை. கவலைப்பட வேண்டியதே இல்லை. கொஞ்சம் நம்முடைய அந்த சமயோசித அறிவை பயன்படுத்தி, அல்லது இவ்வளவு நாள் நம்ம கற்பித்தல் முறையில் ஈடுபட்டிருக்கோம் இல்லையா, முதல்ல ஆயத்தப்படுத்துதல், தயார்படுத்துதல். அப்போ முதல் ஸ்டெப் என்ன, 4 வரணும். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் 4 எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இங்கே இல்லை. இது இங்கே படிநிலை என்ன சொல்கிறாங்க, பொதுமயமாக்குதல். பொதுமயமாக்குதல் வராது, தொடர்பு படுத்துதல் வராது, விளக்குதல் எடுத்த உடனே வராது. 4வது படிநிலை என்ன, தயார்படுத்துதல். பாருங்கள், இங்கே தான் ஆப்ஷன். சரி, கிளியர் ஆகுமான்னு பார்க்கலாம். கடைசி எல்லாமே முடிச்சுட்டு தான் மீள்பார்வைக்கு போகும். இதில் பாருங்கள், கடைசி ஸ்டெப்பாக இதை கொடுத்துருக்காங்களா, நடுவில் இருக்கிறதுல எது எங்கே வரும்னு தெரியலனா கூட கவலை இல்லை. நாம் கொடுத்துருக்கிறத விடையை வச்சு நாம் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை 4 அப்படின்ட்டு இந்த 4 ஆப்ஷன்லையுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 4 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மீள்பார்வைன்னு இருக்கு இல்லையா, அப்போ 6வது ஸ்டெப்பு எங்கே கடைசியில் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையும் 6வது ஸ்டெப்பு தான் கடைசியில் இருக்குது. ஆனால் தொடங்குகிற இடம் ஒன்றே தான் இருக்குது. அப்போ விடையிலிருந்து நாம் சரியான விடையை எப்படி தேர்வு செய்யறது அப்படின்னு பார்ப்போம். அப்போ இதுக்கான சரியான ஆப்ஷன் வந்து சி. அடுத்த 20வது கேள்வி, எதை அளவிடும் நோக்கத்திற்காக ஒரு தேர்வு மேற்கொள்ளப்படுகிறதோ அதை மிகவும் துல்லியமாக அளவிடுதல் என்ற கூற்று ஒரு நல்ல அடைவு சோதனையின் கீழ்காணும் எந்த தன்மையை குறிக்கிறது? ஒரு நல்ல அடைவு சோதனைக்கு முக்கியமான சில தன்மைகள் தேவை. அதில் எந்த நோக்கத்துக்காக தேர்வு மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த நோக்கத்தை மிகவும் சரியாக அந்த தேர்வு நிறைவேற்றி முடித்து விட்டால் அதுக்கு தான் வேலிடிட்டி, ஏற்புடைமை அப்படின்னு பேர். ஒரு தேர்வு எதற்காக வைக்கப்பட்டதோ, என்ன நோக்கத்திற்காக, என்ன காரணத்திற்காக, எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை துல்லியமாக அளவிட்டு முடிந்தால் அந்த தேர்வு ஏற்புடைமை உடையதாக இருக்கிறது என்று பொருள். ஆக இந்த டிஎன் டெட்டில் முதலாக வைத்த தேர்வில் கேட்கப்பட்ட 20 கணித வினாக்களுக்கான விடைகளை நாம் பார்த்துவிட்டோம். தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.